தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் தனுசு ராசிக்கு இந்த விளம்பி வருஷம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லவிருக்கிறோம். இந்த வருடத்திற்கான கிரக நிலவரம் எப்படி இருக்கிறது? 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு கேதுவும், 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு ராகுவும் செல்கிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் சனி டிசம்பர் 19ஆம் தேதி அன்று ராசிக்குள் வந்து விடுகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு செப்டம்பர் 2ஆம் தேதி அன்று 11ஆம் இடமாகிய துலாமிற்கு வருகிறது. 3 பெயர்ச்சி. அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஆண்டு என்று இதை நிச்சயமாக சொல்லலாம். தனுசு ராசிக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும்னா, 10ஆம் இடத்திலிருந்து குரு நகர்ந்து 11ஆம் இடம் வருவதால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 7.5 சனியின் 2வது 2.5 இந்த வருட கடைசியிலே டிசம்பர் மாதத்திலே ஆரம்பமாகிறது. விளம்பி வருடத்தின் மார்கழி மாதம் துவக்கத்திலே சனி ராசிக்குள் வருகிறது. ராகு கேது பெயர்ச்சி முதல்ல வருது. ஜூலை 27 ராகு கேது பெயர்ச்சி, செப்டம்பர் 2 குரு பெயர்ச்சி, டிசம்பர் 19 சனி பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி அவ்வளவு சாதகமாக இருக்கிறதா என்றால் ரொம்ப சுமார் தான். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்ததாக குரு பெயர்ச்சி எடுத்துக்கொண்டால் அது மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ராசி அதிபதியே குரு. ராசி அதிபதியே குருவாக இருக்கும் பொழுது அது 11ஆம் இடத்திற்கு வருவது என்பது மிகப்பெரிய சிறப்பு. அதிலும் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். அந்த குரு 11ஆம் இடத்திற்கு வருகிறது. தனுசிற்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். குரு 11ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சரி, 7.5 சனி ஒன்றும் பண்ணாதா? ஒன்றும் பண்ணாது, கவலையே படாதீங்க. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளிலே 3 முறை 7.5 சனியை சந்திக்கிறான். 22 வருஷம் கழித்து அடுத்த 7.5 சனி ஆரம்பம். 30 வருடத்திற்கு 7.5 வருடங்கள் நமது ராசியை சனி கடந்து செல்லும். சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஒரு தரம் வந்துருச்சுன்னா, நடு வயசில் ஒரு தரம் வரும், வயசானதுக்கப்புறம் ஒரு தரம் வரும். 85 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா 4வது ரவுண்டு 7.5 சனி கூட வரும். 7.5 சனியை எல்லாரும் 3 தரம் பார்த்தே ஆகணும். அதுக்கு பயந்துட்டு எங்கே ஓடுவீங்க? ஓடி ஒளிஞ்சிக்கவா முடியும்? திருநள்ளார் கோவிலில் போய் பின் பிரகாரத்தில் உட்காண்டா விட்டுருமா அவங்கள? கிரக மாற்றங்கள் என்பது இயற்கையாக நிகழ்கின்ற ஒரு சமாச்சாரம். சூரிய குடும்பத்தில் சோலார் ஃபேமிலியிலே எல்லா கிரகங்களும் அதன் பாதையிலே அது குறிப்பிட்ட ஒரு வேகத்திலே முறையாக ஒழுங்காக சென்று கொண்டிருக்கின்றன. அதிலே ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வரும்பொழுது அதன் ஒளி கதிர்கள் நம்மை ஒவ்வொரு விதத்திலே மாற்றி அமைக்கும். இதுதான் கிரக மாற்றங்கள், இதுதான் கிரக பெயர்ச்சி. 2018, 19, 20 3 வருஷம் தனுசை சனி கடக்கப் போகிறது. 2018, 19, 20 எதிரி கிரகம் அல்ல, சமக்கிரகம். அதனால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தாது. 2வது, இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் 25% தான் பலன். பாக்கி 75% அவங்கவுங்களுடைய ஜனனகால ஜாதகம், அதில் நடைபெறுகின்ற தசாபுக்தி, அதிலே அமைந்துள்ள கிரக நிலவரம், நீங்கள் பிறக்கும்போது இருந்த கிரக அமைப்பு, இப்படி பல்வேறு விஷயங்களை கணக்கிலிட்டு தான் உங்களுக்கு பலன் நடக்கும். எல்லா தனுசு ராசிக்காரர்களும் ஒரே மாதிரி இல்லை. தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய புத்திசாலிகள், குருவின் வீட்டிலே பிறந்தவர்கள், அறிவாளிகள். மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். மாலை வரையிலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேதுவோடு இணைந்திருக்கும் சந்திரன் அதன் பிறகு 12ஆம் இடமாகிய மீனத்திற்கு வந்து புதன் சுக்கிரனோடு சேருகிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. முற்பகல் நேரத்தை விட மாலை நேரத்திலிருந்து இன்னும் சற்று அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறப் போகின்றன. 2 சுப கிரகங்களோடு இணையும் சந்திரன் மற்றொரு சுப கிரகமான குருவால் பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்று மாலை 5 மணி சுமாருக்கு நிகழ்கிறது. எனவே மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மாலை நேரத்தில் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் தொடர்பான உங்களது முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றியளிக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ராசி அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச் சிறப்பான கிரக நிலவரம் அமைந்திருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே கணிசமான முன்னேற்றம் காண்பார்கள்.
தேர்வு முடிவுகள் ஏதேனும் வந்தால் அது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் இருக்கும். இப்பொழுது தேர்வுகள் ஏதேனும் எழுதினாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு உருவாகும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது மாலை 4:58 வரையிலே. அதன் பிறகு 11ஆம் இடமான மீனத்திற்கு வந்து அங்கே புதன் சுக்கிரனோடு சந்திரன் சேருவது ரிஷபராசிக்கு ஒரு யோகம். ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று புதனோடு இணைந்திருக்கும் பொழுது இன்று மாலையிலே சந்திரனும் வந்து அங்கே சேருகிறது. புதன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய 3 கிரகங்களும் குருவால் பார்க்கப்படவிருக்கும் அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே நிகழ்வது வெகு சிறப்பான நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு. எனவே ரிஷப ராசியினர் இன்றைய தினம் வெற்றிகரமாக தங்களது பணிகளை செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக பேசி முடிப்பீர்கள். திருமண வயதிலே இருக்கும் ரிஷப ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று லாபஸ்தானாதிபதியும் தனகாரகனுமாகிய குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியளிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் இன்று மாலை 5 மணி சுமாருக்கு 10ஆம் இடமாகிய மீனத்திற்கு வந்து அங்கே புதன் சுக்கிரனோடு இணைகிறது. சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை 10ஆம் இடத்திலே இன்று மாலை முதல் ஆரம்பம். அதுவும் குருவின் பார்வையிலே உச்சம் பெற்ற சுக்கிரனோடும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற புதனோடும் சந்திரன் இணைவது ஒரு யோகம். எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒருபடி உயர்கின்ற நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நேரம். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடையூறுகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற அற்புதமான நேரம் என்று இதை உறுதியாக சொல்லலாம். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் இப்பொழுது அதிலே திடீர் திருப்பமாக எதிர்க்கட்சியினர் உங்களோடு வந்து பேசுவார்கள். நீண்ட நாட்களாக தீராத சில பிரச்சனைகளை எல்லாம் இன்றைய தினம் பேசியே தீர்த்து விடுவீர்கள். மகிழ்ச்சியாக நல்ல திருப்பு முனையாக குடும்பத்திலும் வியாபாரத்திலும் பொருளாதார விஷயத்திலும் சொத்து விஷயத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும். மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இந்த தினம் சந்திராஷ்டமம் மாலை வரையிலே இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை 6 மணிக்கு மேல் செய்யுங்கள். அது வரைக்கும் அமைதியாக இருக்க வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். பதற்றம் ஏற்படக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இனிமையான மென்மையான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வேண்டும். யாரை பற்றியும் அவதூறாக பேச வேண்டாம். 4:58 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. முக்கியமான ஏதேனும் வேலை இருந்தால், தொழில் தொடர்பான அல்லது குடும்ப விஷயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தால் அதை மாலை 6 மணிக்கு மேல் செய்தால் வெற்றி பெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை மாலை நேரத்திலே செய்வது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மாலை 4:58 வரையிலே 7ஆம் இடத்து சந்திரன் அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறது. சந்திராஷ்டமம் 4:58 ஆரம்பம். 7ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனும் கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மையோ தீமையோ ஏற்பட வாய்ப்பில்லை. இது ஒரு சுமாரான நாள் சிம்ம ராசிக்கு. ராசி அதிபதி வலுவான நிலையில் இருப்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் குரு பார்வை பெற்று கொண்டிருப்பதால் மனதிலே தெளிவான சிந்தனை இருக்கும். எனினும் முக்கியமான பணிகளை மேற்கொள்ள இன்றைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் உகந்தவை அல்ல. எனவே அமைதி காக்க வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள்.